கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணை கிட்டத்தட்ட 82 அடியாக உள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு என்பது 84 அடியாகும். அணை 82 அடி கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் நீர் அனைத்தும் உடனடியாக உபரி நீராக திறந்துவிட முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு முதல் கட்டமாக 5000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதனையடுத்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக 6 மணியிலிருந்து 10,000 கனஅடி தண்ணீர் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் 10,000 கனஅடி நீர் சுமார் 20 கிலோமீட்டர் பயணித்து டி நரசிபுரா என்ற இடத்தில் காவிரியில் கலக்கிறது. அந்த காவிரியில் கலந்த பிறகு அடுத்த 36 மணி நேரத்தில் பிலிகுண்டுலுவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த கபினி அணை தற்போதைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 17 TMC ஆகும். அணை கிட்டத்தட்ட 95% நிரம்பிவிட்டதால் அணைக்கு வரும் நீர் அனைத்தும் நாளை முதல் உபரி நீராக வெளியேற்றப்படும். தற்போதைய நிலவரப்படி 6 மணி நிலவரப்படி அணைக்கு நீர் வரத்து என்பது 17,619 கனஅடியாக உள்ளது. இது இன்று அதாவது தற்போதைக்கு வெளியேற்றம் கபினி அணையிலிருந்து 10,000 கனஅடி உள்ளது. இந்த வெளியேற்றம் என்பது இன்று நள்ளிரவு அல்லது நாளை மீண்டும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீர்வரத்து 20,000 கனஅடி என்ற பட்சத்தில் நாளை முதல் தமிழகத்திற்கு காவிரியில் 20,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட கூட வாய்ப்புள்ளது. தற்போதைய 6 மணியிலிருந்து சுமார் 10,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பிற்பகல் 2:30 மணியிலிருந்து 5,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது நேரடியாக தமிழகத்தை தான் வருகிறது. இடையில் எந்த ஒரு அணையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் மற்றொரு சந்தோஷமான செய்தி விவசாயிகளுக்காக சற்று முன்பு கிடைத்துள்ளது. தொடர்ந்து அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறதால் அந்த ஹேமாவதி ஹாரங்கி அணைகள் முற்றிலுமாக நிரம்ப தொடங்கியுள்ளன. அந்த கொடகு மாவட்டத்தில் உள்ள ஹாரங்கி அணையில் தற்போது 10,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கொடகு மாவட்டம் குசால் நகர் பகுதியில் அந்த ஹாரங்கி நீர்த்தேக்கத்திற்கு முன்புறம் உள்ள அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த தற்போதைய ஒரு 6 மணி நிலவரப்படி ஹாரங்கி நீர்த்தேக்கத்திலிருந்து 4 கதவுகள் வழியாக சுமார் 19,700 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நீர் அனைத்தும் அடுத்த ஒரு 10-15 மணி நேரத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணை வந்தடையும். கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்தவரை கடந்த 4 தினங்களில் சுமார் 4 அடி நிரம்பி சுமார் 96 அடியாக உள்ளது. அடுத்து இந்த ஹேமாவதி ஹாரங்கி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் வரும்போது கிட்டத்தட்ட 100 அடியை தாண்டிவிடும். மொத்த கொள்ளளவு கிருஷ்ணராஜசாகர் என்பது 124.80 அடியாகும். அது நிரம்புவதற்கு இன்னும் 10 நாட்கள் அல்லது ஒரு வாரம் கூட பிடிக்கும். இருப்பினும் தற்போது தமிழக டெல்டா விவசாயிகளுக்கு நல்ல செய்தியாக கபினி அணைக்கு வரும் நீர் அனைத்தும் உபரி நீராக காவிரியில் வருவது உறுதியாகியுள்ளது. அதாவது நாளை நிலவரப்படி 20,000 கனஅடி தண்ணீர் கூட வர வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்ப தொடங்கியுள்ளது ஒரு நற்செய்தியாக விவசாயிகளுக்கு கிடைத்துள்ளதுங்க ராதிகா.